ஹாய் கைஸ், மறுபடியும் நம்ம திருப்பி நம்ம வீடியோ வந்து நம்ம சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணதுல வந்து நமக்கு எந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ்லாம் வந்து வந்திருக்குங்கிறது வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம என்னென்னங்கிறத படிச்சு பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னலாம் வந்திருக்குங்கிறத பாருங்க, நமக்கு என்னென்ன ஃபீட்பேக்லாம் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம எந்த மாதிரிலாம் ரெக்டிஃபை பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம எந்தெந்த மாதிரிலாம் மாற்ற போகிறோங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம எல்லாரும் ஃபுல்லாக பாருங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனல் பாருங்கன்னா, நம்ம சேனல் பாருங்கன்னா மறக்காம ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாரும் சொல்கிறது தான். அது எல்லாத்தையும் பண்ணி விட்டு வந்துருங்க. மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன குறைகளோ அதை வந்து நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் மாற்ற ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? அதனால மறக்காம நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருவிடுங்க. ஸோ வந்து இப்போ நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிடுவேன். அந்த தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நிறைய ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பிகாஸ் வந்து அவங்க தான் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுறது. என் ஃபேமிலினா நிறைய சொல்ல உங்களை தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்களாம் கமெண்ட் பண்ணலன்னா நான் வந்து இந்த அளவுக்குலாம் இருக்க மாட்டேன். ஸோ ஒரு 100 வியூஸ் போகிறதுனாலே அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். 100 பேர் பார்க்குறாங்கிறது கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. ஸோ நீங்கள் மனசு வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்து பண்ணிவிடுங்க, சரியா? ஸோ வந்து போன ஃபர்ஸ்ட் வீடியோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ வியூஸ் வந்துருச்சு. செகண்ட் வீடியோவும் ஓகே ஓரளவு வந்துருச்சு, வியூஸ் தேவையாது. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு சேர்த்து விடுங்க. சரி, ஓகே வாங்க வந்து நம்ம கமெண்ட்ல படிச்சிடும். சரி, ஓகே, நீங்கள் எல்லாமே இவ்வளோ வேலை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த அமிர்தா வீடியோ போட்டிருந்தோம்ல, அமிர்தா ரெஸ்டாரண்ட் வீடியோ, அந்த வீடியோவோட வந்து இப்போ கமெண்ட்ஸ்ல வந்து பார்க்க போகிறேன். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். இந்த சைடா சரி, ஏதோ ஒரு சைடில் ஐ பட்டன் இருக்கும். அந்த சைடில் ஐ பட்டனில் வந்து நான் வந்து அந்த அமிர்தா வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். சப்போஸ் யாரும் பார்க்கலாம் பார்த்து வந்துருங்க. அப்படியே நீங்களே கமெண்ட் பண்ணி விடுங்க. வர கமெண்ட் எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிட்டு அப்படியே வந்து கொடுத்துருவோம். உங்களுக்கு கமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் ரிவீல் ஆகும். இதேமாரி ஒரு வீடியோ வந்து ரிவீல் ஆகும். ஸோ வந்து நீங்கள் அதேமாரி வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அப்படியே ஒருத்தரோட பேர் சொல்லுவேன். அப்படியே யார் அவங்கவுங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், அதுலேருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாங்கிறத வந்து நான் வந்து சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட் வீடியோ வந்து ஆரம்பிப்போம். அதாவது ஃபுட் வீடியோனா ரெண்டுமே ஃபுட் வீடியோ தானே போட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அமிர்தா ரெஸ்டாரண்ட் வீடியோ பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து சசிகரன் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லென்த்தை கம்மி பண்ணுங்க ப்ரோ, ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லென்த் வந்து இது வந்து ஒரு 11 நிமிஷத்துக்கு போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் சம்மாட்டு. அது வந்து 25 நிமிஷம் வீடியோ வந்து நான் கஷ்டப்பட்டு 11 நிமிஷமா இருக்கேன். 21 நிமிஷமே சரியான கட்டல் தான். பட் ஆனால் அதையே நான் குறுக்கி வந்து 11 நிமிஷத்துக்கு போட்டிருக்கேன். அதுக்கே நான் நிறைய இதை கட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ப்ரோ. அதை மட்டும் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. நிறைய பேர் சொன்னாங்க லென்த்து கம்மி பண்ணுங்க. இதான் ஒரிஜினலான ரீசனு. அதாவது நிறைய இருக்கிறதுனால என்னால் அதை கட் பண்ணி பார்ட் 2 கூட போடுங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க. பட் பார்ட் 2 போடுற அளவுக்குலாம் நமக்கு இது கிடையாது. ஃபர்ஸ்ட் இது நல்லா ரீச் ஆகட்டும். ஸோ அதனால இருக்கிறதுலே வந்தது எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதுலேயே வெரி குட் பெஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த வீடியோ வந்து 11 நிமிஷம். ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ நிமிஷத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நரேன்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. சித்திக்கு ஏன் ப்ரோ பிரியாணி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சித்தினா வேற யாரும் இல்லை, நம்ம ராகுல் தான். என்ன பார்க்குறேன், நம்ம ராகுல் தான் சிட்டி. ஓகேவா? ஸோ அவனோட சும்மா எல்லாரும் கூப்பிட்ற நேம் சிட்டின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு வந்து சரி அவனும் கேட்குறான், நம்ம ஃப்ரெண்டு தான், சரி வா பிரியாணி இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நானும் வரேன்னு சொன்னான். ஸோ சரி வாடான்னு சொல்லிட்டு அவனை இன்வைட் பண்ணிக்கிட்டு தான், அவனே இன்வைட் பண்ணி போட்ட வீடியோ. ஸோ இது அடுத்த வீடியோ அவன் சப்போஸ் அடுத்த வீடியோ ஏதாச்சும் இருக்கும் சொல்லி என்ன கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக அவனுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ சும்மா தான் வாங்கி கொடுத்து வேற ஒரு காரணம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குமார்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இதுதான் ஒர்த்தான கமெண்ட். என்னன்னா, மனசாட்சி இருக்கா அப்புறம் உங்களுக்கு 14-15 ஆஃபர் வந்து நீங்க 17 அன்னைக்கு அப்லோட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. எனக்கு என்ன ப்ரோ தெரியும், நான் 14-15 தான் எடுத்தாச்சு வீடியோ வாங்க. பட் ஆனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம போடுறதுனால வீடியோ போடுறோம்ல ஞாயிற்றுக்கிழமை, அதனால வந்து நம்ம 17 அப்லோட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. பட் இவ்வளோ வேலையை பண்ணி மண்டேல உள்ள கொண்டே மறந்துட்டேன்னா அது வந்து நான் எனக்கே தெரியல. நான் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் நானே யோசிச்சேன், ஆமா இல்லை இன்னைக்கு 2 நாள் தான் ஆஃபர், ஏன் நம்ம வந்து இன்னைக்கு 17ஆம் தேதி அப்லோட் பண்ணோம் எனக்கே அப்புறமா தான் நான் யோசிச்சேன். ஓகேவா? ஸோ அதனால அது கொஞ்சம் சாரி ப்ரோ, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஃபோர்த் கமெண்ட் வந்து அதாவது கமெண்ட் அனுப்புனதுலேயே கொஞ்சம் பெஸ்ட் கமெண்ட் தான் எடுத்து படிச்சுக்கிறேன். ஸோ ஃபோர்த் கமெண்ட் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க அனுப்புனதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அபி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காமெடி பண்ணுறங்கிற பேர்ல ரொம்ப ரொம்ப மொக்க போடுறா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் பரவாயில்ல, அது உண்மைதான். நான் மொக்க தான் போறேன் எனக்கே தெரியுது. பட் இருந்தாலும் ஓகே, ஓரளவு காமெடியாக தான் இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அடுத்தது அருண் ஒருத்தவங்க வந்து 5th கமெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? 5th கமெண்ட் அருண்ங்கிறவங்க பண்ணாங்க. தம்பி சூப்பரா பண்றேன், நல்லா இருக்குப்பா, பரவாயில்லையே. முன்னாடி நடுவில் பண்ணேன், ஸ்டார்டிங்ல பண்ணேன், இப்போ நடுவில் விட்டுட்டேன். இப்போ திருப்பி கேஜெட்ஸ்லாம் வாங்கிட்டு திருப்பி நல்லா பண்றேன். ஸோ திருப்பி இது மாதிரி விட்டுறாம திருப்பி கன்சிஸ்டன்சியா வீடியோ போட்டுருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஸோ 6th கமெண்ட் வந்து விக்கிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. விக்கிங்கிறவங்க வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சூப்பராக பண்ணுற வீடியோலாம் நீ இதே மாதிரி பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாரி ஒன்று மேக் பண்ணி போடு லைக் தட் சொன்னாங்க. ஸோ ஷார்ட் ஃபிலிம் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களாங்கிறது இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் இது அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து யார் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணி போடுறா லைக் தட் சொன்னாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கோஃபின்னு ஒரு பையன் சொன்னான். அவன் வந்து என்ன சொன்னான்னா,
இந்த மாதிரி பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மொக்கையா இருக்கு, நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல பசங்க எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணு, கேமராலாம் வாங்கி பண்ணு, அது பண்ணு இது பண்ணு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நமக்கு பட்ஜெட் கிடையாது. ஸோ பேக்ரவுண்ட மாத்தணும்னு சொன்னா நமக்கு இருக்கிறத வச்சு தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ பேக்ரவுண்ட் வந்து நான் மாத்த ட்ரை பண்றேன், இன்னும் கொஞ்ச நாள் போக நம்ம மாத்த ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எடுத்தோடனே நம்மளால எல்லாமே பண்ண முடியல. ஸோ அதனால பேக்ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் லேட்டாக மாற்றுவோம், பொறுமையாக கொஞ்சம் படிப்படியாக போவோம். ஓகேவா? வீடியோக்கு நிறைய கொஞ்சம் வியூஸ் ஏற நம்ம அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியாக கொடுப்போம் நம்ம கண்டென்ட்லாம். ஓகேவா? ஸோ அதாவது அமிர்தா வீடியோ வந்து நமக்கு இவ்வளோதான் வந்து நமக்கு கமெண்ட் பெஸ்ட் கமெண்ட் வந்து இவ்வளோ பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஃபுட் சேலஞ்ச் பண்ணோம்ல ஃபர்ஸ்ட் வீடியோ, அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வீடியோ அது, அந்த வீடியோவில் வந்து என்னென்ன கமெண்ட் வந்துச்சுங்கிறத பற்றி சொல்லுமா? கைஸ் இதில் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கிருஷ்ணகுமாரன் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணகுமாரன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லியிருக்காரு. இந்த கமெண்ட்டை படித்தோன்னே எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரிலாம் நம்ம பண்றதை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரிலாம் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க பாருங்க, உங்களுக்கும் உங்களால முடியும். ஒரு கமெண்ட் பண்றதுல என்ன ஆக போகுது, கமெண்ட் பண்ணி விட்டுருப்பாங்க சரியா. ஸோ அதே மாதிரி சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கிருஷ்ணகுமாரன் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லியிருந்தாரு, அது ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. ஏன்டா இவ்வளவு ரொம்பன்னு கேக்குறீங்களா, அது ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல, அதனாலதான் இவ்வளவு ரொம்ப. ஸோ செகண்ட் கமெண்ட் வந்து யூசர் CI1ன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் அது கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து இந்த மாதிரி ஃபுட் சேலஞ்ச் வந்து போடுறீங்களா, அதே மாதிரி வேற சேலஞ்ச் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. சரி ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேற சேலஞ்ச் போடுவோம். ஓகேவா? ஸோ தேர்ட் கமெண்ட் வந்து பசங்க கேமிங் சொல்லிட்டு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவுட் சைட்லாம் வெளிலலாம் போயிட்டு அந்த மாதிரி பிளாக் பண்ணி அந்த மாதிரி வீடியோலாம் போடுங்க லைக் தட் சொல்லியிருந்தாரு. ஸோ பசங்க கேமிங் ப்ரோ கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல வந்து நெக்ஸ்ட் வீடியோவே கிடையாது, நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம அந்த மாதிரி வெளில போயிட்டு நம்ம போடுற மாதிரி நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல வெளில போயிட்டு நம்ம அவுட் சைட்ல போயிட்டு ரிவ்யூ பண்ணி போற மாதிரி போடுவோம். ஸோ எந்த இடத்துக்கு போகலாம், எந்தெந்த ஊருக்கு போகலாம்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா நாங்கள் அந்தந்த இடத்துக்குலாம் போய் பார்ப்போம். எங்களால கொஞ்சம் போற மாதிரியான இடத்துக்கு சொல்லுவோம். ஓகேவா? எடுத்தோடனே லடாக் போயிட்டு வாங்க ப்ரோ அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பசங்க கிளாஸ் பசங்க எல்லாருமே சரி ஓகே அவ்வளோதான் வீடியோ போட ஆரம்பிச்சா, அதுக்கப்புறம் பைக் எடுத்துட்டு லடாக் போயிட்டு வந்துருவேன், லடாக் போயிட்டு வந்து எனக்கு தத்துவம் சொல்லுவேன், இல்லைனா சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்தோடனே லடாக் போற மாதிரிலாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் பக்கத்துல ஏதாச்சும் கொஞ்சம் தூரத்தில் இருக்க மாதிரி பாண்டிச்சேரி போய் பாருங்க, பாண்டிச்சேரி இதை பாருங்க அதை பாருங்கன்னு சொன்னீங்கன்னா ஓரளவு போய் பார்த்து வீடியோ போடுறோம். ஓகேவா? ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் பிளாக் போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ யூசர் டிஜின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இந்த மாதிரி பைக் ரைட் பண்ணிட்டு அப்படியே பேக்ரவுண்ட்ல நம்ம பேசிட்டு போடுவோம்ல அந்த மாதிரி சொல்லிட்டு போட சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம போட ட்ரை பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அந்த மாதிரி போடுறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து டான் கேமிங் சொல்லிட்டு ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க கமெண்ட், உங்க காலேஜ்ல வந்து ஃபுல் வீடியோ அப்படியே ஃபுல்லா விளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படியே பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் இருக்கிற மாதிரி எல்லாரும் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்து பண்ணுங்க. ஸோ அது வந்து நல்லா இருக்கும் லைக் தட் சொல்லியிருந்தாரு. ஸோ காலேஜ் ரிவ்யூ என்னால பண்ண முடிஞ்சா கண்டிப்பா பண்ணி விடுறேன், இல்லைன்னா சேர்லாம் பார்த்தா பிரச்சனை இல்லை. ஸோ அதனால காலேஜ் வீடியோ கண்டிப்பா நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் டைம் போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து காலேஜ் வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதோட அந்த வீடியோக்கு வந்து அதாவது ஃபுட் சேலஞ்சோட வீடியோக்கு வந்து கமெண்ட் முடிஞ்சிட்டு ஸோ வாட்ஸ்அப்ல நம்ம பிரைவேட்டா பண்ணாங்களா அந்த மாதிரி கமெண்ட்லாம் பார்த்து வந்துருமா. ஸோ இப்போ ஃபுட் சேலஞ்ச் வீடியோ போட்டாங்க, ஃபுட் சேலஞ்ச் யார் ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து வாட்ஸ்அப்ல வந்த கமெண்ட்லாம் சொல்லிட்டு என்ன பார்த்துக்கலாமா. ஸோ வாட்ஸ்அப்ல வந்து சாரான்னு ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. சாராங்கிறவங்க வந்து சூப்பரா பண்ற தம்பி, நீங்களும் சாப்பிட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அப்புறம் ஜெரின்ங்கிறவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஸோ நீங்களும் சாப்பிட்டுருக்கலாம், நீங்க எதுக்கு அவங்க 2 பேர் சாப்பிட்றாங்க ஓகே, நீ எதுக்குலாம் நடுவில் போய் நின்றுட்டு வாய் பார்த்துட்டு உட்காந்துருக்க, ஒன்று சாப்பிடணும் இல்லாட்டினா வெளில நின்றுட்டு சரி சாப்பிடுங்களா என்கரேஜ் பண்ணும், நீ எதுக்கு போய் நடுவில் உட்காந்துருந்தா லைக் தெரிவி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு. அப்புறம் கிளாஸுக்கு போனா ஃபுல்லா ரிச்சு பாய் பணக்காரன் வந்துட்டாண்டா, எல்லாம் சாப்பிட்டதுக்கெல்லாம் காசு கொடுக்குறாண்டா லைக் தட் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு மாதிரி ஃபன்னா வைப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய கமெண்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம் வந்து காலேஜில் வந்து நானும் வரேன் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ என்னால் போன வீடியோக்கே கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பேர்லாம் கூட்டிட்டு வர ட்ரை பண்ணுறேன். இல்லாட்டா இந்த மாதிரி தனியாக பேசிட்டு இருக்கோம், உங்ககிட்ட யாருமே இல்லை, முன்னாடி கேமரா முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இல்லாட்டா நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன்னு சொன்ன பசங்க எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணி நான் வந்து பேசுகிறேன் உங்க முன்னாடி என்னென்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நீங்க சொல்ற வீடியோ தான் போட போகிறோம். ஸோ கமெண்ட் வந்து நீங்கள் என்ன சொல்றீங்களோ அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுமாரி நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். ஸோ நிறைய இந்த மாதிரிலாம் கமெண்ட் வச்சு ரொம்ப நன்றி கைஸ் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணதுக்கலாம். ஸோ ஏன்னா வந்து எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல, கமெண்ட் பண்ணதுக்குலாம் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவோம். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பண்ணுறீங்க, அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2K ரீச் ஆக போகிறோம், இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. ஸோ மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. 2K ஃபேமிலி போனோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு கேக் கட் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம கிளாஸில் கேக் கட் பண்ணலாம், இல்லை வேறு எங்கேயாச்சும் வீட்டில் கூட கேக் கட் பண்ணலாம். கேக் கட் பண்ணுற மாதிரி வீடியோ வந்து நம்ம போடுவோம். ஸோ மறக்காம சீக்கிரமாக 2K சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு போயிடுங்க. ஸோ இந்த வீடியோக்கும் அப்படியே கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நல்ல வியூஸ் கொண்டு வந்துருங்க. சரி ஓகே கைஸ், நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Keep supporting guys. Bye.